இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. முதன்மையான கட்டளை ஆண்டவரை அன்பு செய்வது. அன்புமிகு இறை மக்களே, நமது வாழ்வில அன்பு செய்வது தவறு கிடையாது. ஆனால் யாரை முதலில் அன்பு செய்கிறோம்? அன்பின் அர்த்தம் அல்லது அன்பின் முழுமை, அன்பின் பரிமாணமே ஆண்டவர்தான். அன்பு என்றாலே இறைவன். ஏனென்றால் எந்த ஒரு மாசு இல்லாமல் இருக்கின்ற இந்த உலகில் ஒரு முழுமையான அன்பு இறை அன்பு. எனவே அந்த இறைவனை நாம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழுமையாக அன்பில் நடிப்பு இருக்கக்கூடாது, அன்பில் பொய்மை இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏதோ சினிமா படத்தில் நடிக்கின்றவர்கள் மட்டும் நடிகர்கள் கிடையாது, வாழ்க்கையிலும் நடித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஷேக்ஸ்பியர், இந்த உலகம் ஒரு நாடக மேடை, இந்த நாடக மேடையில் ஒவ்வொருவரும் அன்பு செய்வது போல நடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தில் விரிசல் வருவதற்கும், உறவுகளில் விரிசல் வருவதற்கும், வாழ்கின்ற இடங்களில் விரிசல் வருவதற்கும் காரணம் அன்பு செய்வது போல நடிப்பது. அதனால்தான் இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பார்த்து முதன்மையான கட்டளை எது என்று கேட்கும் பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஒட்டுமொத்த முழுமையோடு நடிப்புத்தன்மை இல்லாமல் உண்மையாக அன்பு செய்ய என்று சொல்கிறார். அவ்வாறே தன்னைத்தான் அன்பு செய்வது. நம்ம எப்பொழுது நம்மை முழுமையாக அன்பு செய்வோம். எனவேதான் தனக்கு 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 என்று சுயநலத்தோடு வாழ்கிறோம். அவ்வாறு நீ எவ்வாறு உனக்கு முழுமையாக, நீ முழுமையாக நன்றாக இருக்க ஆசைப்படுகிறாயோ, நீ முழுமையாக சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறாயோ, உன்னைத்தானே தன்னைத்தானே நான் எவ்வாறு அன்பு செய்கிறேன் முழுமையாக, அதே போல பிறரையும் அன்பு செய். எனவே அன்புமிகு இறை மக்கள், இயேசுனுடைய இந்த பதிலானது இறைவனை நாம் நமது வாழ்விலே முழுமையாக அன்பு செய்கிறோமா, நம்மை சுற்றி இருப்பவர்களை முழுமையாக அன்பு செய்கிறோமோ, நமது அன்பில் நடிப்பு இருக்கிறதா, நமது அன்பில் பொய்மை இருக்கிறதா, நமது அன்பில் வேடம் இருக்கிறதா, நம்முடைய அன்பில் ஒரு முகமானது அன்பின் முகமாக மாறுவதற்கு இந்த முகத்தில் இருக்கின்ற மாறு வேடத்தை களைவோம். இந்த மாறு வேடத்தை களைகின்ற வல்லமை இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது. அவரே அன்பின் ஊற்று. கடவுளைப் போல எதையும் எதிர்பாராமல் அன்பு செய்கின்ற ஒரு உண்மையான இதயம் இறைவனே நமக்கு தருவார். இந்த பொய்மையான அன்பிலிருந்து உண்மையான அன்பாகிய இறைவனை பற்றி கொள்ள இந்த நேரத்திலே இறை அருளையும் இறை அன்பையும் இறைஞ்சுவோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, ஆண்டவரை நாங்கள் முழுமையான உள்ளத்தோடு முழுமையான இதயத்தோடு முழுமையான அன்போடு அன்பு செய்ய அழைக்கப்படுவதன் காரணம், எங்கள் வாழ்வில் முதல் அன்பு இறைவனாக இருக்க வேண்டும், இறுதி அன்பும் இறைவனாக இருக்க வேண்டும், வாழ்நாள் அன்பும் இறைவனாக இருக்க வேண்டும். இறைவனை நாங்கள் முதலில் எல்லாவற்றிலும் அன்பு செய்ய எங்களை ஆசீர்வதியும். அவர் எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கின்றார். நாங்கள் எங்கள் தெய்வத்தை, இறைவனை அன்பு செய்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து வாழவும், எங்களை நாங்கள் எவ்வாறு முழுமையாக அன்பு செய்கிறோமோ அதே போல எங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நாங்கள் நடிக்காமல், வெளிவேடம் போடாமல், அன்பிற்கு வேஷம் காட்டாமல் உண்மையான அன்பாக பிறரிடம் பழகக்கூடிய ஆசிரியும் அருளும் எனக்கு பொழிவீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உண்மையான அன்பில்தான் இறைவன் இருக்கிறார். உண்மையான அன்பே இறை அன்பு. அந்த இறை அன்பை நமது வாழ்வாக்குவோம். ஆமென்.